திரு ஷபீர், டெல்லி மாநில முதலமைச்சர் கைது செய்யப்பட்டிருப்பதோட பின்னணி என்ன அப்படின்னு நினைக்கிறீங்க? டெல்லி மாநிலத்தின் மீது பாஜகவுக்கு ஒரு கண் இருக்கிறது. ஏன்னா 10 ஆண்டுகள் ஆட்சி செய்ததுக்கு பிறகு கூட அந்த டெல்லி மக்களுடைய மனநிலையை அவர்களால் மாற்ற முடியவில்லை. டெல்லி மக்களுடைய அன்பையும் அபிமானத்தையும் பெற முடியவில்லை. ஒரு மாநில தேர்தல் நடக்கும்போது அவங்களுடைய ஒரே விஷயம் என்னன்னா, ஒன்றிய அரசாங்கத்துக்கு தேர்தல் நடக்கும்போது நம்ம மோடிக்கு ஓட்டு போடுறோம், மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு தான் நாங்கள் வாக்களிப்போம் அப்படின்றது தான் அவங்களுடைய மனநிலை. அதை முறியடிக்க வேண்டும் என்று பல்வேறு முயற்சிகளை எடுக்கிறாங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் பாப்புலராக இருக்காரு, அவங்களால ஒன்றுமே பண்ண முடியல அப்படின்ற கட்டத்தை நோக்கி போகும்போது தான் 2024 தேர்தலில் அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு மிகப்பெரிய சேலஞ்சராக மோடிக்கு இருப்பார். ஏன்னா எந்த அளவுக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் ஹிந்தி பெல்ட்டில் கொஞ்சம் பாப்புலராக இருக்கார் அப்படின்றத வச்சு தான் அவங்க அந்த கணக்கு போடுறாங்க. அப்போது அந்த ஆம் ஆத்மி பார்ட்டியுடைய அந்த லீடர்ஷிப்பை கிரிப்பிள் பண்ணோம், அந்த என்டையர் அந்த பார்ட்டியை டிஸ்மேண்டில் பண்ணக்கூடிய ஒரு நடவடிக்கைனா அந்த லீடர்ஸை முக்கியமான தலைவர்களை எல்லாம் கைது பண்ணி சிறையில் அடைப்பது அப்படின்ற ஒரு போக்கு அப்படின்றது கிட்டத்தட்ட இந்த ஆட்சி வந்ததுலேருந்தே ஆம் ஆத்மி கட்சி மீது ஒரு அசால்ட் அப்படின்றது இருந்துகிட்டே இருக்குது. நிர்வாக ரீதியாகவும் சரி, டெல்லி கவர்மெண்ட்டுடைய நிர்வாக ரீதியாகவும் உங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்றது இருக்குது. எல்ஜியோட அவங்களுக்கு தொடர்ந்து முரண்பாடுகள், இந்த மாதிரி அவங்கள ஆட்சி பண்ணவே விடலை, அப்படி தான் இருந்துச்சு. பட் அதையும் மீறி அரவிந்த் கெஜ்ரிவால் ஆட்சி நடத்தி கொண்டு இருக்கிறார் அப்படின்னும் போது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த தேர்தலில் அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய ரோல் கொஞ்சம் முக்கியமாக இருக்கும். ஏன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் காங்கிரஸ் கட்சியோட கூட்டணி சேர்ந்தது அவங்களால ஏற்றுக்க முடியல, நீங்கள் தனியாக நின்னா கூட பரவாயில்ல, காங்கிரஸ் கட்சியோட கூட்டணி சேர்ந்து டெல்லியில் நிற்கிறது அப்படின்றது பாஜகவில் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. டீலே 2 தான் பாஜக பேசுறது, ஒன்று நீங்கள் எங்கள் கூட்டணிக்கு வாங்க, இல்லைன்னா காங்கிரஸ் கூட்டணிக்கு போவாதீங்க, அவ்வளோதான். இப்படிதான் பேசுறாங்க. அப்போ அந்த மது கொள்கையில எந்த விதமான முறைகேடுமே நடக்கல, இது முழுக்க முழுக்க அரசியல் காழ்ப்புணர்வு சார்ந்த ஒரு நடவடிக்கை. நீங்க அந்த கொள்கையில பிரச்சனைகள் இருந்தாலும் இருக்கலாம், பட் அதுக்காக ஒரு சிட்டிங் சீஃப் மினிஸ்டரை அரெஸ்ட் பண்ற அளவுக்கு போகக்கூடிய அளவில் அந்த 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 ஸ்கேம்ல பெரிய அளவுக்கு இல்லை. அலிஜெட் ஸ்கேம் அப்படின்னு தான் சொல்லுவேன். நீங்க அந்த ஸ்கேமுடைய கிக் பேக்ஸ் என்ன அப்படின்னு சொல்லுங்க. நீங்க 100 கோடி ரூபா தான் இவங்க பணம் பெற்று இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அந்த கேஸ்ல அக்யூஸ்டா இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி கிட்ட பாஜக 55 கோடி ரூபா வாங்கியிருக்கு. அரவிந்தோ ஃபார்மசி என்ற கம்பெனி, அந்த கம்பெனியை நடத்துகின்ற ஷரத் ரெட்டி, அந்த ஷரத் ரெட்டி இந்த ஸ்கேம்ல ஒரு மிக முக்கியமான அக்யூஸ்டு. அவரை கைது செய்த 4 நாட்கள்ல பாஜகவுக்கு எலக்டோரல் பாண்ட் மூலமாக 5 கோடி ரூபாய் பணம் கொடுத்திருக்கிறார். அதுக்கப்புறம் அவர் என்ன வர்றாரு, திடீரென்று அரெஸ்ட் பண்ணி அக்யூஸ்டா இருக்கிறவர் ஜூலை மாசத்துல, ஜூலை 2023 அவர் அப்ரூவராக மாறுகிறார். நீங்க சொல்றதெல்லாம் இல்ல சொல்ற ஒரு நிமிஷம், அப்ரூவராக மாறுகிறார். அப்ரூவராக மாறி ஒரு சில மாதங்கள்லயே நவம்பர்ல என்ன ஆகுதுன்னா அவர் 50 கோடி ரூபாய் பாஜகவுக்கு எலக்டோரல் பாண்ட்ஸ் மூலமாக கொடுக்கிறார். இப்போ ஒரு இடத்துல ஒரு ஊழல் நடந்திருக்கிறது, அதெல்லாம் தெரிந்த பிறகு கூட பாஜக அந்த கம்பெனிகிட்ட பணம் வாங்கி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ஊழலை ஒழிக்கிறோம் அப்படின்னு பாஜக பேச முடியாது இல்லையா? குறைந்தபட்சம் இந்த ஊழலோட அடிப்படையான சதிகாரர் அரவிந்த் கெஜ்ரிவால் தான் அப்படின்னு பாஜக தரப்புல சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது அவரை கைது பண்ணாம எப்படி இருக்க முடியும்? இல்ல அப்படிதான் கொண்டு வராங்க. அதை எப்படி கொண்டு வராங்கன்னா, ஆம் ஆத்மி கட்சி என்பது ஒரு கம்பெனி, அது ஒரு அசோசியேஷன் ஆஃப் பர்சன்ஸ், ஒரு இண்டிவிஜுவல் கிடையாது, அது ஒரு கம்பெனி அப்படின்ற அடிப்படையில் அந்த பிஎம்எல்ஏ ஆக்ட் செக்ஷன் 70 இன்டர்பிரட் பண்ணி இப்போ ஆம் ஆத்மி கட்சி இஸ் அசோசியேஷன் ஆஃப் பர்சன்ஸ் போது அவங்க இண்டிவிஜுவல்ஸ் கிடையாது, அவங்க ஒரு கம்பெனி அப்படின்ற அடிப்படையில் தான் அரவிந்த் கெஜ்ரிவால் அதற்கு தலைவராக இருக்கிறார் அப்படின்னும் போது அவர் ஒரு மிக முக்கியமான ரோலை பிளே பண்ணியிருக்காரு அப்படின்றது தான் இங்க இருக்கக்கூடிய பிரச்சனை. நீங்க அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு 9 முறை சம்மன் கொடுக்குறாங்க, அவர் சம்மனுக்கு ஆஜராக மாட்டேன்றார். அவர் கேட்கக்கூடிய கேள்வி என்ன, ஒரே ஒரு கேள்விதான், நீங்க என்ன விட்னஸா கூப்பிடுறீங்களா இல்ல அக்யூஸ்டா கூப்பிடுறீங்களா அப்படின்னு கேட்கறாங்க. அக்யூஸ்டோ விட்னஸோ சொல்லவே மாட்டேன்றாங்க. அப்போ சொல்லாமல் நீங்க சம்மன் கொடுத்து சம்மனுக்கு ஆஜராகுங்கன்றாரு. ரெண்டாவது உங்களுக்கு என்னன்னா, பிஎம்எல்ஏ ஆக்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கிளியரா ஒருத்தரை நீங்க கைது பண்ணிட்டீங்கன்னா அவர்தான் குற்றவாளி இல்லை என்று நிரூபிக்க வேண்டும். அந்த அளவுக்கு அந்த சட்டம் என்பது கடுமையாக்கப்பட்டிருக்கு. வேற சட்டங்கள்ல ப்ராசிக்யூஷன் தான் ப்ரூவ் பண்ணும் இவர் குற்றவாளி என்று. பிஎம்எல்ஏ ஆக்டை பொறுத்த வரைக்கும்
நான் நிரபராதி அப்படின்றத வந்து அந்த பாதிக்கப்பட்ட நபர் தான் வந்து அவர் தான் ப்ரூவ் பண்ணும். அந்த அளவுக்கு வந்து அந்த சட்டம் என்பது கடுமையாக்கப்பட்டிருக்கு. அந்த சட்டம் கடுமையாக்குனதுக்கே வந்து இப்போ அரசியல் கட்சி தலைவர்கள் மீதும் அரசியல் கட்சிகள் மீதும் அந்த சட்டத்தை பிரயோகம் பண்றாங்க அப்படின்னா முழுக்க அரசியல் காரணங்களுக்காக மட்டும்தான் பண்றாங்க. இன்னொரு உதாரணமும் சொல்றேன் உங்களுக்கு. DLF கம்பெனி, ராபர்ட் வாட்ரா, ராகுல் காந்தியுடைய யார் அவரு? ராகுல் காந்திக்கு இவர் பிரியங்கா காந்தியோட ஹஸ்பண்ட். ஸோ அவர் வந்து ஒரு லேண்ட் டீலில் DLF-ஓட ஒரு லேண்ட் டீல் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்போ பாஜக ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே இதெல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. 2013 பெரிய அளவுக்கு ஊழல் நடந்திருக்கு, DLF-உடைய லேண்ட் டீல்லாம் பெரிய அளவுக்கு ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு. இப்போ அந்த DLF கம்பெனி 2019 ஆண்டுலேருந்து 2022 ஆண்டு வரைக்கும் 170 கோடி ரூபாய் எலக்டோரல் பாண்ட்ஸ் மூலமாக பாஜகவுக்கு கொடுத்துருக்கு. அந்த கேஸ் என்ன ஆச்சுன்னு நினைக்கிறீங்க? கிளீன் சிட் கொடுத்தாங்க. அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை, ஒரு வயலேஷனும் இல்லைன்னு ஹரியானா கவர்மெண்ட், பாஜக ஆளக்கூடிய கவர்மெண்ட்டே வந்து அந்த கேஸை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க, கிளீன் சிட் கொடுத்துட்டாங்க. ஸோ இதுதான் வந்து பாஜக செய்கின்ற அரசியல் வேலைகள். அரசியல் காரணங்களுக்காக ஊழல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழக்கை போட்டு அவங்க வந்து அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கையில் ஈடுபடுறாங்க அப்படின்றது தான் வந்து இந்த கேஸுடைய உதாரணம். அதுதான் சவுத் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸ்ல ஒன்று சொல்றாங்க. அந்த சவுத் குரூப் யாரு, எங்க இருக்காங்க அப்படின்றது இது வரைக்கும் தகவல்கள் இல்லை. முதற்கட்ட கருத்தா எடுத்துக்கிறேன். திரு அர்ஜுனமூர்த்தி, அரசியல் பழிவாங்கல் நடவடிக்கை தான் இது முழுக்க அப்படின்னு திரு ஷபீர் சொல்றாரு. உங்களோட அவங்க அது மாதிரி தான் சொல்லுவாங்க. ஏன்னா இது முட்டு கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டா எப்படி வேணா முட்டு கொடுக்க வேண்டியதானே. நான் என்ன சொல்ல வரேன், இந்த கதையெல்லாம் விட்டுருவோம். இல்ல முட்டு கொடுக்கறத விடுங்க. நான் என்ன கேட்கிறேன், நீங்க வந்து துட்டு கொடுக்கறத பத்தி பேசுங்க. நாங்க முட்டு கொடுக்கறத பத்தி பேசாதீங்க சார். நீங்க வாங்கின துட்டை வாங்குனீங்களா, அதை பத்தி பேசுங்க அப்படின்ற. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க வந்து கொஞ்சம் வந்து கெஜ்ரிவால் சாரை பத்தி கொஞ்சம் போகணும், உள்ள போய் பார்க்கணும். அவர் அண்ணா ஹசாரேகிட்ட இருந்து IRS ஆஃபீஸர். IRS ஆஃபீஸருக்கு தெரியாத சூட்சம விதிகளே கிடையாது. அந்த டிபார்ட்மெண்ட்டை பற்றி IRS ஆஃபீஸரா இருந்து அண்ணா ஹசாரேட்ட போனவர் இல்லை, IRS இருந்து தான் அண்ணா ஹசாரேகிட்ட போனவர். IRS இருந்து அண்ணா ஹசாரேகிட்ட இருந்தார். அவர் வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் கூட லேட்டர் பார்ட் தான் வாங்கினார், அவரோட இருக்க வரைக்கும் வாங்கினார். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, என்னோட கருத்து என்னென்னா, ஒரு IRS ஆஃபீஸருக்கு இந்த மாதிரி செக்ஷனை பற்றி, இந்த என்ஃபோர்ஸ்மெண்ட்டை பற்றி எல்லாம் நல்ல ஒரு புரிதல் இருக்கும். IRS டிபார்ட்மெண்ட்டில் இருக்க IRS படித்தவங்க தானே இந்த வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 9 தடவை அவருக்கு வந்து சம்மன் அனுப்புகிறாங்க. ஒரு ஜனநாயக மரபில் சம்மன் அனுப்பும்போது அதுக்கு ஒன்று பதில் சொல்லணும், இல்லை அப்பியர் ஆகணும், ஏதோ ஒரு காரியம் பண்ணணும். 9 சம்மன் ஒரு IRS ஆஃபீஸரை நெக்லிஜெண்ட்டாக அதில் இருந்தால் அவர் என்ன சொல்ல வர்றார்? பீங் IRS ஆஃபீஸராக இருந்தவர் மக்கள்கிட்ட ஜனநாயக முறைப்படி என்ன சொல்ல விரும்புகிறார்? அவர் குற்றமற்றவர்னா ஏன் பயப்படணும்? ஏன் பயப்படணும்? அவரை குற்றவாளின்னு அழைக்கிறீங்களா அல்லது விட்னஸ்க்காக அழைக்கிறீங்களா அப்படின்ற அவர் அங்கேயே போய் தெரிஞ்சுக்க வேண்டியது தானே. இப்போ போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வந்து ஒரு கான்ஸ்டபிள் வந்து வாங்க சார் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனால் அவங்க சொல்ல மாட்டாங்க. அங்கே போனால் தான் சொல்லுவாங்கன்னா அவருக்கு தெரியாது, IRS ஆஃபீஸருக்கு தெரியாதா, என்னன்னு தெரியாதா? அவர் போய் இங்கே தெரிஞ்சுக்கிட்டா என்ன தப்பு? தெரிஞ்சதுனால தான் அந்த சந்தேகத்தை இல்லை அவர் வேணும்னே அவருக்கு தெரியும், அவர் குற்றவாளின்னு தெரிஞ்சதுனால தான் பயத்தில் அதை தவிர்த்துக்கிட்டே வந்து டைம் கெயின் பண்ண முயற்சி தான் அது பண்ணாரு. இவங்களும் 9 தடவை அந்த டைம் கொடுத்துக்கிட்டே வந்தாங்க. சரி போ, அடுத்த தடவை கடைசியில் பார்த்தீங்கன்னா அவங்கள எந்த செக்ஷன்ல வரைக்கும் எடுத்துட்டு போக வேண்டிய நிலைமைக்கு இவரே தள்ளிக்கிட்டாருன்னா, கிட்டத்தட்ட அவரை வந்து செக்ஷன் நம்பர் 4 and 8 அனுப்பும்போது அண்டர் செக்ஷன் 50 எடுத்துட்டு போக வேண்டிய அளவுக்கு இவரே எடுத்துக்கிட்டார். இதுக்கப்புறம் தான் வந்து அவர் அரெஸ்ட் பண்ணுற இடத்துக்கே வராங்க. அது வரைக்கும் அவங்க வரல, டைம் கொடுக்குறாங்க, பேசு வா எல்லாம் சொல்கிறாங்க. ஒரு கேஸை வந்து இவரோட செக்ரட்டரி தான் அதை கிரியேட் பண்ணுறாரு, இவங்களோட லெப்டினன்ட் கவர்னர் தான் அது CBIக்கு ரெஃபர் பண்ணுறாரு. இவ்வளோ தான் அவருக்கு தெரியும் இவரோட அரசாங்கத்தில். இதில் ஆல்ரெடி இவரோட அமைச்சர் வந்து போய் அழகாக ரிட்ரீட்டில் தங்குறது மாதிரி ஜெயிலில் தங்கி மசாஜெல்லாம் பண்ணிக்கிட்டாரு. அது CCTV மூலமாக வெளிவந்தது எல்லாருக்குமே தெரியும். இல்லை இல்லை, இவ்வளவு நடந்த பிறகு இந்த மாதிரி ஒரு ஆங்கிள் ஒரு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கும்போது இவர் எதை வச்சுக்கணும்? இவரோட ஹிஸ்டரியே பார்த்தீங்கன்னா அவர் குரு துரோகி. எப்படிப்பட்ட குரு துரோகினா, இவர் அண்ணா ஹசாரே வச்சு தான் முன்னுக்கு வந்தார். அண்ணா ஹசாரே வச்சு தான் இவர் ஒரு கட்சியை ஆரம்பிச்சார். அண்ணா ஹசாரே இப்போ எங்கே இருக்காருன்னு யாருக்கும் தெரியாது. இங்கே தமிழ்நாட்டில் பாருங்க, பெரியாரை வச்சு ஆரம்பிச்சவங்களும் இன்னைக்கு பெரியார் செலவு வச்சு கொண்டாடுறாங்க. அரசியல் ரீதியா அதை மாத்திட்டீங்க. அரசியல் சப்ஜெக்ட் தானே இது. ஒரு சின்ன குறுக்கீடு. அண்ணா ஹசாரே ஏதோ வந்து அரசியலா பேச வேணாம்னு சொன்னீங்கல்ல சார்.
இல்லங்க இது அரசியல் சம்பந்தப்பட்டதானே. மக்கள் துரோகிங்க. எலக்டோரல் பாண்ட்ஸ் பத்தி வாய் திறக்கல. ஊழலுக்கு என்னத சாதிச்சிட்டாரு அவர்? அண்ணாதாரே ஒரு மக்கள் துரோகி. நான் என்ன சொல்ல வரேன்னா, இவங்க எல்லாம் லோக் ஆயுத்துன்னு சொல்லிட்டு ஊழலை அழிக்கிறதுக்காண்டி புறப்பட்டு வந்தாங்க. இவங்களோட ஃபண்டமெண்டல் என்ன? இவர் விளக்கமாக தூக்கிட்டு எதுக்கு வந்தார் ரோட்டுக்கு? நான் ஊழல்லாம் அழிச்சிட்டு போகிறேன், ஊழலே இல்லாத ஒரு அரசியல் அமைப்பை கொண்டு வரேன்னு சொல்லி தானே வந்தார். இவ்வளோ கூட்டினவர் எதை கூட்டி எங்கே கொண்டு சேர்த்து வச்சிருக்காரு? ஆமாம், அவங்களும் வந்தாங்க, எல்லாம் ஊழல் அழிக்க வந்தாங்க. இருக்கட்டும், அவங்க வந்து இந்த மாதிரி சூழ்நிலை இல்லைல்ல. இவர் மட்டும்தானே இப்போ லிக்கரோட ஸ்டோர் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருக்காரு. இல்லைங்க, அப்படி இல்லைங்க. இப்போ நம்ம பேசுறது நம்ம தலைப்பு என்னங்க? இன்னைக்கு தலைப்பே தானே, இந்த தலைப்பே இது. இந்த ஆமாங்க, அவர் இன்னைக்கு வரைக்கும் அவர் அண்ணா ஆசிரியை பத்தி ஏதாவது பேசியிருப்பாரா? அவருக்கு ஒரு செலவு வச்சிருப்பாரா? அவரை வச்சே முன்னுக்கு வந்தவர் தானே. ஆனா இங்க திராவிட மண்ணில் பாருங்க, இன்னைக்கும் பெரியார் போட்டுதல் இருக்காது. அண்ணா அதிமுகவா இருக்கட்டும், இந்த திராவிட மண்ணில் இருக்க எல்லா திராவிட கட்சிகளும் குரு துரோகமே பண்றது இல்லை. ஆனா இவர் மிகப்பெரிய குரு துரோகி. இவர் பட்ட இவரை போய் நம்ம என்ன பண்ண முடியாது. கண்டிக்கிறேன். லெட் ஹிம் ரெஃப்ரைன் ஹிஸ் வேர்ட்ஸ். குரு துரோகின்னு அவர் பேசினார்னா நான் மோடியை பத்தி கடுமையான வார்த்தைகளை பதிவு செய்வேன். நம்ம இது ஒரு ஆரோக்கியமான ஒரு விவாதமா இருக்கணும்னு நினைக்கிறேன். அது வந்து வார்த்தைகள் வந்து தடிமனான ஒரு நாகரிகமான லஞ்சம் பத்தி உங்களுக்கு பேச அருகதை என்ன இருக்கு? இன்னைக்கு நீங்க யாரை வச்சுட்டு பேசுறீங்க? டிடிவி உங்க கூட வச்சுக்கிட்டு பேசுறீங்க. உங்களுக்கு என்ன அருகதை இருக்குது? பிஜேபிக்கும் மோடிக்கும் என்ன அருகதை இருக்கு? என்ன அருகதை இருக்கு? அதுதான் சொல்றேன். நான் அதுதான் சொல்றேன். I want to refrain the words. நீங்க வார்த்தைகள் அதுக்காக தான் நான் அமைதி காத்துருங்க கொஞ்ச நேரம். இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ இதுல வந்து இந்த கேஸ் இவ்வளவு பிரச்சனைக்காகி இன்னைக்கு ஒரு அரெஸ்ட் பண்றதுக்கு ஒன்று முத்தாய்ப்பா நிறைய பேர் 250 பேர் மேல அவங்க கேஸ் கிரியேட் பண்ணாங்க. அதுல 15 பேருக்கு மேலே எடுத்துட்டு போயிருக்காங்க. இதுல இவர் மட்டும் காலந்தாமதம் பண்ணிட்டு வந்தார். இந்த வந்து 9 தடவை அவருக்கு சம்மன் அனுப்பி கூட அவர் அதுக்கு ஒரு ப்ராப்பர் ஆன்சர் கொடுக்கறதுக்கு ரெடி இல்லாத போது இவர் ஒரு ஐஆர்எஸ் ஆஃபீஸாக இருந்தால் எப்படி இந்த ஒரு தவறை பண்ணாரு எனக்கு ஆச்சரியமா இருக்கு. நான் ஒரு பொது மனிதனா, அரசியலே விடுங்க, ஒரு ஐஆர்எஸ் ஆஃபீஸர் இவ்வளவு சம்மன் வந்தா, இப்போ இவர் ஐஆர்எஸ் ஆஃபீஸராக இருக்கும்போது அவர் கிளைண்ட்டுக்கு இவ்வளவு சம்மன் அனுப்பியிருந்தார்னா இப்படி விட்டு கொடுப்பாரா? இவர் அந்த பொசிஷன்ல இருந்தவர் தானே, அந்த தன்மையை உணர்ந்தவர் தானே, அந்த சிஸ்டம்னா என்னன்னு தெரிஞ்சவர் தானே. அவர் நடத்தையில் எனக்கு அதனால தான் எனக்கு சந்தேகமா இருக்கு. என்னன்னா இது திட்டமிட்டு அவரு இந்த இல்ல அவர் தள்ளிட்டு வந்ததோட பர்பஸை அவர் எப்போதுமே டிராமடைஸ் பர்சனுங்க. எலெக்ஷன் நேரத்தில் இப்படி ஒரு டிராமா, வைப்ரண்ட் டிராமா அவரை சுற்றி கிரியேட் பல தடவை அவர் அதான் பண்ணியிருக்காரு. இந்த தடவை அவர் அந்த டிராமாவை கிரியேட் பண்ணணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் தள்ளிட்டு வந்து கரெக்டாக எலெக்ஷன் வரும்போது இது பண்றாரு. அது அவருக்கு தெரியும், இத்தனைக்கு மேலே வந்தா பிஎம்எல்ஏ வந்தா அரெஸ்ட் பண்ண வருவாங்கன்னு அவருக்கு தெரியும். அது அவர் கொண்டு வராரு. என்னன்னா அவருக்கு எலெக்ஷன் நேரத்தில் அவருக்கு ஒரு சிம்பதி வரணும், இதை சொல்லி பாஜகவை திட்டணும். ஆனால் இவர் ஒரு ஐஆர்எஸ் ஆஃபீஸர், ஜனநாயக கட்டுப்பாடு, ஜனநாயக கோட்பாடு எல்லாத்தையும் மறந்துடுவார். எல்லாத்தையுமே அரசியல் பண்றாரு. இப்படிதான் அவர் என்ன பண்ணாரு, ஃபார்மிங் கூட பார்த்தீங்கன்னா அதுல மிகப்பெரிய அரசியல் பண்ணாரு. பஞ்சாப்ல போய் நம்ம தனியா பேசுவோம். முதற்கட்ட கருத்தா எடுத்துக்கிறேன். திரு